சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். தமிழக அரசியல் கணக்குகள், கூட்டணி கணக்குகள், இது பற்றியெல்லாம் தான் இந்த நேர்காணலில் நம்ம பேச இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு ரவீந்திரன். வணக்கம் ஜெயன். நிறைய அதிரடி மாற்றங்கள், சுவாரஸ்யமான நகர்வுகள்லாம் தமிழக அரசியல் களத்தில் நடந்துட்டு இருக்கு. அதில் முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு அது ஒரு வலுவான கூட்டணி, இயற்கையான கூட்டணின்லாம் பேசப்பட்டது. அதனுடைய நீட்சியாக இப்போ டாக்டர் தமிழிசை அல்லது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள்லாம் விஜய் வரணும் அப்படின்னு பகிரங்க அழைப்பு விடுக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? விஜய் பல நிரூபிக்காதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. பட் இவங்க பலகீனமான ஒரு அணி அமைச்சிருக்கிறாங்க. 19 தோல்வி அடைஞ்ச அணி, 21 தோல்வி அடைஞ்ச அணி, மீண்டும் பிளவுபட்ட அணி ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இந்த அணியை பலப்படுத்தணும்னா பல நிரூபிக்காத விஜய் வந்தாதான் கரெக்டாக இருக்கும்னு பலகீனமான நிலைமையிலிருந்து தமிழிசையும் நயினார் நாகேந்திரனும் அழைக்கிறான்னு தான் அது பொருள். ஏன் அப்படி பார்க்குறீங்க? இப்போ பலகீனமானதுன்னு இப்போ 24 கணக்குன்னா 21 + 18 அப்படிலாம் கூட்டினா கிட்டத்தட்ட 40 வந்துருது. அது பலகீனமான அணின்னு சொல்ல முடியாது இல்லையா? இன்னும் ஷீட் ஷேரிங் முடியல. 24 எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு, பாஜகவும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம், நாங்கள் மம்தா பானர்ஜி மாதிரி, நாங்கள் நவீன் பட்நாயக் மாதிரி, நாங்கள் ஜெகன் ரெட்டி மாதிரிங்கிற ஒரு முடிவை எடுத்து தான் ஸ்ட்ராங்காக நின்னார். அவருக்கு விழுந்த ஓட்டு 2 தேசிய கட்சிகளுக்கும் எதிராக விழுந்த ஓட்டு. 18% பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை ஒரு காமராஜ் தொண்டராக இருந்த ஒரு குடும்பத்தின் வாரிசான அண்ணாமலை பல முறை சொல்லி எடுத்த ஓட்டு தான் 18% இந்த வாக்கு. இவங்க 2 பேரில் இதுவரை ஒரு அணியாக இணைஞ்சிருக்கிறது 19.4% அதிமுகவும், அதில் தேமுதிக இணையல, கிருஷ்ணசாமி இணையல, முபாரக் இணையல, அவர் இணைய மாட்டார். அடுத்து இதுக்குள்ள ஜி.கே. வாசனும் தென் இவர் பாஜகவும் தான் இதுக்குள்ள இணைஞ்சிருக்காங்க. தினகரன் கொஞ்சம் ஆதரவு வார்த்தையை சொல்றாரு. பன்னீர்செல்வம் இந்திய அரசை பாராட்டுறாரு தவிர மோடியை பாராட்டல. கூட்டணி உறுதியான எடப்பாடி பழனிசாமி மோடிஜியின் வெற்றினே அதை பாராட்டுறாரு. அண்ணா இவர் நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ்ங்கிற அடிப்படையில் இரட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்த ஓபிஎஸ் இந்திய அரசை பாராட்டுறாரு. அது ரொம்ப முக்கியம். நான் அதை பற்றி விரிவாக பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் அவரோட ட்வீட்டில், இந்த யுத்தம் தொடர்பான ட்வீட்டில் பெயரை பயன்படுத்தாமல் தவிர்த்துட்டு எப்படி திமுக பாராட்டுச்சோ அப்படிதான் பாராட்டி இருக்கிறாரு. திமுக மாதிரி தான் பாராட்டி இருக்கிறாரு. பேரை சொல்லாத திமுகவை சேர்ந்த கனிமொழியை அவங்க டெலிகேஷன்ல ஒரு ஹெட்டாட்டு போட்டிருக்காங்க. பேரை சொல்லி மோடிஜின்னு பாராட்டின எடப்பாடியை அவங்க ஸ்னப் பண்ணியிருக்காங்க. அதிமுக ஒரு மெம்பரை கூட போடாத ஒரு நிலைமை இருக்குது. அதுக்கு பின்னணியில எல்லாம் அரசியல் கணக்கு தான் இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா இதுக்குள்ள அரசியல் கணக்கு தான் இருக்குது. இந்த அரசியல் கணக்குல முதற்படி ராணுவத்துக்கு ஆதரவாட்டு மு.க. ஸ்டாலின் நடத்தின ஊர்வலம். அந்த ஊர்வலத்தில் இந்த பொசிஷன்ல தேஜஸ்வி யாதவ் எதிராக பேசுறாரு, அகிலேஷ் யாதவ் எதிராக பேசுறாங்க, சித்தாராமையா எதிராக பேசுறாரு. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிங்கிற அடிப்படையில் நாம் தமிழர் சீமான் மிக கடுமையா எதிராக பேசுறாரு. அப்ப இப்படி பலரும் பல இடத்துல எதிராக பேசும்போது பேரறிஞர் அண்ணா பெருந்தகை சைனீஸ் அக்ரேஷன்ல நெஹ்ருக்கு ஆதரவாக நின்னது மாதிரி, கலைஞர் கருணாநிதி இந்தோ பாக் வார்ந்த பங்களாதேஷ் அந்த மேட்டரில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஆதரவாக நின்ன மாதிரி, கார்கில்ல வாஜ்பாய்க்கு ஆதரவாக நின்ன மாதிரி, கூட்டணி கிடையவே கிடையாது எதிர் திசையில் என்னாலும் கூட நாடுங்கிற லெவலில் மு.க. ஸ்டாலின் ஆதரவாக இருக்கும் போது இந்த ஒரு ஆட்டிடியூடுக்கு அவங்க தெளிவாக தங்களுடைய இன்டர்நேஷனல் இமேஜுக்காகவும் ஹோம் கண்ட்ரியில் உள்ள இமேஜுக்காகவும் கனிமொழியை ரிவார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எம்பிஏ இல்லாத சீட் கன்வெர்ஷனுக்கு கேரண்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை ஸ்னப் பண்ணியிருக்காங்க. இப்ப அலர்ட்டா இந்திய ராணுவ போட்ட ஸ்டாலின் ரிவார்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. மோடிஜியின் வெற்றின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல ஸ்னப் ஆயிருக்காரு. இதுக்குள்ள ஒரு பெரிய கணக்கு இருக்குன்றீங்க. நம்ம அதை பேசுறதுக்கு முன்னாடி இப்போ பொதுவாக இப்போ கூட்டணி பேரங்கள், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படிலாம் திரைமறைவில் நடக்கும், முடிஞ்ச பிறகு தான் வெளியில் சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர் தமிழிசை அவர்கள் அவங்க பாஜக தலைவராலாம் இருந்தவங்க வெளிப்படையாக கூப்பிடுறாங்கல்ல, கொள்கை எதிரியாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் வாங்க. நிர்மல்குமார் எதிர்த்து சொல்கிறார் நாங்கள் கூட்டணியே இல்லைன்னு, இவங்க இல்லை அது விஜய் தான் சொல்லணும்னு. இவ்வளவு பகிரங்க அழைப்புன்றது பாஜகவை பலவீனப்படுத்தாதா? கண்டிப்பாக டாக்டர் தமிழிசையோட அந்த அழைப்பு பாஜகவை பலகீனப்படுத்துது.
அவங்க புரிஞ்சுக்கிடணும். நிர்மல்குமார்ங்கிறவர் விஜய்க்கு ரெப்ரசன்டேட்டிவாக தான் அதை சொல்றார். விஜயே சொல்லணும்னு நீங்க விஜயை கமிட் பண்ண வைக்க முயற்சி பண்றது வந்து பல நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய பெரிய சக்தியா கருதி உங்களை வந்து அண்டர்மைன் பண்ணதுக்கு தான் அது அர்த்தம். அந்த இதை தான் டாக்டர் தமிழிசை பண்ணியிருக்காங்க. அதை மீண்டும் நிர்மல்குமாரை விட்டு ஏன் உங்க தரத்துக்கு நிர்மல்குமார் தான் உங்களுக்கு பதில் சொல்வாருன்னு விஜய் காட்டிட்டார். அப்படிதானா இல்ல வந்து அந்த அந்த டோரை வந்து ஓப்பன்லயே வச்சிருக்கிற ஒரு தந்திரத்தை தாவேகா பயன்படுத்துறாங்களா? நம்ம எதையும் க்ளோஸ் பண்ணிட வேண்டாம், இந்த இந்த பேசுபொருள் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கட்டும்னு நினைக்கிறாங்களா தாவேக்கா? அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? தாவேக்கா டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுடைய நேரடி எதிரி திமுகன்னு கொள்கை எதிரி பாஜகன்னு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க நடவடிக்கைகள் பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் ஜாஸ்தி இருக்குது. 2024 அவங்க கமலஹாசன் போல்டா களத்துக்குள்ள வந்ததும் டிவி பெட்டியை உடைச்சி 39 சீட்டை கேண்டிடேட்டை போட்ட மாதிரி இவங்களும் போட்டிருக்கலாம். லெட்டர் பேடாக இருந்துக்கிட்டு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை சிஏஏ எதிர்ப்புன்னு. அப்போ சிஏஏ எதிர்ப்புன்னா அவங்களோட இன்டைரக்ட் மூவ் என்ன? அதில் பாஜக நீங்க ஒரு சீட்டு கூட வந்துடக்கூடாது. சிஏ எதிர்க்கக்கூடிய விஜய் பக்தர்கள் விஜய் அபிமானிகள் பாஜகவை தோக்கடிங்கன்னு தான் அர்த்தம். சிஏ எதிர்த்து களத்தில் நின்னது திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், மதிமுக இவங்க தானே. அப்ப இன்டைரக்டா அவங்க திமுக அணியை தான் ஆதரிச்சிருக்காங்க. அதாவது ஒரு புதிய கோணத்தை சொல்றீங்க. இது வரைக்கும் திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்றது விஜய் வந்து பாஜகவை விமர்சிக்க மாட்டாரு, ஒரு சாஃப்ட் டோன்ல இருக்கிறாரு, ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு அப்படின்லாம் சொல்றப்ப நீங்க சொல்றீங்க விஜயினுடைய தீவிர எதிர்ப்பே பாஜக தான், பாஜக எதிர்ப்பதா ஒரு கூர்தீட்டுறாருன்னு சொல்ல வரீங்களா? மற்றவங்க சொல்றதை விட நான் சொல்றது எந்த விஷயம்னாலும் எதுனாலும் ஒரு தரவின் அடிப்படையில் தான் நான் சொல்லுவேன். சிஏ எதிர்ப்புன்னு சொன்னா உங்களை தான் அடிக்கிறாரு விஜய்ங்கிறத தமிழிசை அம்மையார் புரிஞ்சுக்கிடணும், நயினார் நாகேந்திரன் புரிஞ்சுக்கிடணும். நீங்க மயிலே மயிலே இறகு போடுன்னு வேண்டாத உங்களை நீங்க தான் மைனஸ், நீங்க தான் ஒண்ணும் இல்லை, உங்களை தான் அங்கே ஒழிக்கணும்னு சிஏ எதிர்ப்புன்னு சொல்லக்கூடியவர்கிட்ட போய் நீங்க யாசகம் கேட்குற மாதிரி வாங்க வாங்கன்னு கேட்டால் உங்களுக்கு தான் அது மைனஸ். நயினார் நாகேந்திரனுக்கும் டாக்டர் தமிழிசை அம்மையாருக்கும் தான் அது மைனஸ். என்ன விஜய் செய்கிறாருங்கிறத பார்த்துக்கிட்டு உங்களோட நடவடிக்கைகளை நீங்கள் வைக்கிறது தான் சரியா இருக்குங்கிறது நீங்கள் சொன்ன புள்ளின்றது ரொம்ப சரியான புள்ளி. ஒருவேளை தாவேகா பாஜக கூட்டணிக்கு வரலன்னு வைங்க, தாவேகா மிக கடுமையா பாஜகவை விமர்சிச்சு அன்னைக்கு டாக்டர் தமிழிசை என்ன செய்வாங்க? ஒரு இக்கட்டான சூழல் இருக்குல்ல. ஆனாலும் ஒரு பகிரங்க அழைப்பு விடுப்பதன் நோக்கம் என்ன? டெல்லி தலைமை சொல்லி எப்படி அழைக்கிறாங்களா இல்ல இவங்களாவே அந்த அழைப்பை நினைக்கிறாங்களா? தமிழிசையை பொறுத்தவரையில் லாயலிஸ்ட் அவங்க. சசிகலா அந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது மோடி என்ன நினைக்கிறாரோ அதை திறம்பட தமிழ்நாட்டில் செய்தவங்க. ஒரு லாயலிஸ்டாக அவங்க இருக்கிறதுனால டெல்லி தலைமையின் எண்ண ஓட்டம் இல்லாமல் அவங்க பொதுவாக பேசக்கூடியவங்க அல்ல. அப்போ டெல்லி தலைமைக்கு ஒரு ஆசை இருக்கு விஜய் வரணும்னு இருக்கு, அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. எது எப்படி இருந்தாலும் வக்போட விஷயத்தில் உங்களை எதிர்த்து வழக்கு போடக்கூடியவர் களத்துக்குள்ள வராம சிஏ எதிர்ப்புன்னு மறைமுகமா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு காங்கிரஸ் இருக்கனால அந்த சப்போர்ட் அவர் கொடுத்திருக்கலாம். அப்படி செய்யக்கூடியவரை நீங்க அழைக்கிறது வந்து உங்களுக்கு பலகீனம். சட்டமன்ற தேர்தல்னா பாஜகவுக்கு ஒண்ணுமில்லைன்னு மற்ற கட்சிகள் சொல்றதெல்லாம் சரின்னு ஒப்புதல் வாக்கு மூலம் நயினார் நாகேந்திரனும் டாக்டர் தமிழிசையும் கொடுக்கறதா தான் அது அர்த்தம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு போக்கு போயிட்டு இருக்கு, நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. இப்போ பொதுவாக என்டிஏல இன்னும் பாமக கமிட் பண்ணல. அன்புமணி அவர்களே நாங்கள் அதை பற்றி சொல்லுவோன்றாங்க. டாக்டர் ராமதாசும் கூட்டணி உறுதின்னு சொல்றாரே தவிர என்டிஏன்னு அவர் சொல்லலை. தேமுதிக இன்னும் நிலைப்பாட்டை சொல்லலை. ஓபிஎஸ் அவர்கள் நான் எங்கள் தொண்டர்களோட பேசிட்டு இருக்கேன், முடிவை அனௌன்ஸ் பண்ணுறேன், இப்போதைக்கு இருக்கிறேன்னு அவர் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். டிடிவியும் கொஞ்சம் அப்படி நீக்கு போக்காலாம் இருக்கிறப்ப முதல்ல இவங்களெல்லாம் உள்ளுக்கு கொண்டு வராமல் அது பற்றிய வியூகம் வகுக்காமல் தாவேகா வரணும், நாம் தமிழர் வரணும் அப்படின்னு என்ன கணக்கில் அப்படி கூப்பிடுறாங்க? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம் தமிழரை நயினார் நாகேந்திரன் கூப்பிட்டதும் ஒரு அப்செட்டான விஷயம். இந்தியாவிலே இண்டோ பாக் போற ஓங்கி அடிக்கிறது வந்து நாம் தமிழர் சீமான் தான். சிந்து நதிர் நீரை கொடுத்ததே தப்பு, இது மனிதாபிமானத்துக்கு எதிரான செயலுங்கிறாரு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்றாரு. அதே போல இந்திய அரசு தோத்துட்டுங்கிறாரு கார்கில். இதில் மிக கடுமையாக விமர்சிக்கார். இதை சகோதரர் சீனிவாசன் மதுரையில் 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளின ஒரு மாநில நிர்வாகி, அவர் மட்டும்தான் பாஜக உணர்வுல அதற்கு சரியான பதிலடியை சீமானுக்கு கொடுத்திருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் அதை பற்றி பதிலடி கொடுக்காம சீமான கூட்டணிக்கு அழைப்புறோன்னு என்னன்னே தெரியாத ஒரு அரசியலை பண்றாப்புல. சீமான் என்ன நினைக்கிறாருன்னா, இது புல்வாமா அட்டாக்ல மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்,
உத்தரகாண்ட், இமாச்சல், ஹரியானாவிலெல்லாம் பாஜக 50%, 60% போச்சு. ஆனால் இங்கே 60 வர வேண்டியவங்க 30 தான் வந்தாங்க. அதிமுக வாக்குல பெரும்பகுதி வாக்குகள் வந்து மோடி பிரதமர்ங்கிறதுக்கு வரல 2019. அதே மாதிரி அதிமுக வாக்கு 20%, பெரும்பகுதி வராது. அந்த ஓட்டு தனக்கு வரும். தானும் எடப்பாடி பழனிசாமியும் காங்கிரஸையும் பாஜகவையும் எதிர்த்து 24 களங்கண்டோம். எடப்பாடி பழனிசாமி தன் முடிவிலிருந்து மாறி பாஜக கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. சட்டமன்ற தேர்தலில் அந்த தேசிய பிரச்சனைகள்ல பாஜகவுக்கு இங்கு ஆதரவு இருக்காது. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்காளர்களே குறிப்பிட்ட பகுதியினர் தனக்கு வருவாங்கன்னு இந்தியாவிலே யாரும் எடுக்காத ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பாஜக எதிர்ப்பு அரசியலை அந்த மிக முக்கியமான சென்சிட்டிவான விஷயத்துல சீமான் முன்னெடுக்கிறார். அதை விவரமா புரிஞ்சுக்கிட்டு பாஜகவில் பதில் கொடுக்கிறது டாக்டர் சீனிவாசன் தேசப்பற்றோட அவர் மட்டும்தான் அதுக்கு பதில் கொடுக்கிறார். அவருக்கு புரியுது இவர் வந்து நம்மள தான் அடிக்கிறாரு. அவர் சரியான இதை அந்த ப்ரொஃபசர் சீனிவாசன் அதை சொல்றார். நயனாருக்கு அதை குய்வைவா புரிஞ்சுக்கிட்டு சீமானுக்கு எதிரான அந்த எதிர் தாக்குதலை அவர் பண்ணல. இப்ப இன்னொன்றும் பார்க்கிற போது இங்கு என்டிஏவா இருக்கலாம், இந்த கூட்டணிக்கு தலைமை வகிப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான் நாளைக்கு டிசைட் பண்ண போறார் எந்த கட்சி உள்ளுக்கு வரணும், யாருக்கு எத்தனை சீட்டு அப்படின்லாம். அவங்க அமைதியா இருக்கிறாங்க, பேச வேண்டியவங்க அமைதியா இருக்கிறாங்க. பாஜக தரப்பிலிருந்து இவங்க வாங்க அவங்க இப்போ திமுக கூட்டணியில் அது பற்றி எந்த கேள்வி கேட்டாலும், முன்பு கமல் பற்றி எல்லாம் கேட்டபோது காங்கிரஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, அது முடிவெடுக்க வேண்டியது திமுக தாங்க முடிவெடுக்கணும், எங்களுக்கு அவர் வரணும்னு ஆசை இருக்கு, ஆனா முடிவெடுக்க வேண்டிய இடம் திமுகன்னு. ஆனா இங்கு வந்து பாஜகவே முன்னெடுப்பா செய்யுதுன்னா இவங்க தான் இப்ப கூட்டணி எல்லாம் கட்டமைக்க போறாங்களா? அது அரசியல் லாப நஷ்ட கணக்கு தான். ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். இதுல ஸ்டாலின் எண்ண ஓட்டத்துக்கும் ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப்புக்கும் எதிராக ஏதாவது பண்ணுனா டிக்கெட் கூட இல்லாம போயிடும். திருநாக்கர் அண்ணனுக்கு டிக்கெட் இல்லாம போனது எதுன்னு எங்க அண்ணனுக்கே அது தெரியும். அப்போ அந்த அச்சம் எல்லாத்துக்குமே திமுகவுக்குள்ள இருக்கும். அந்த இது அதிமுக அணியில் இல்லை. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு கடந்த கால அவரும் பன்னீரும் தலைமையேற்றதுல இருந்து அவங்க கருதுறாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள பாஜகவில் நானும் தலைவர் தான், நான் என் கருத்தை சொல்லுங்கிற அளவுக்கு சீனிவாசன்னாலும் சரி, தமிழிசன்னாலும் சரி, எல்லாரும் இவர் அண்ணாமலைனாலும் சரி செய்யறாங்க. ஏன்னா அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது நயனா நாயந்திரன் பேசினதை அவருக்கு திருப்பி எல்லாரும் இவங்க செய்யறாங்க. ஓ, அப்படிதான் போக்கு கண்டிப்பாக. இன்னொன்று பாமகவோட என்ன ஓட்டம் தான் என்ன? ஏன்னா ஆப்ஷன் திமுக அணிக்கான ஆப்ஷன்றது கிட்டத்தட்ட முடிஞ்சு போன மாதிரி தான் தெரியுது. திரு ஸ்டாலின் அவர்களே பேசிட்டாங்க, வதந்திகளை நம்பாதீங்கன்னு. திருமாவளவன் பல இடங்களில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறார், எனக்கு சீட்டு இதெல்லாம் இல்லை, நான் பாமக பாஜக இருக்கிற அணியில் இருக்க மாட்டேன்னு முடிவு செஞ்சிட்டார். பாமகவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுக தான், கடைசி நேரத்தில் அங்கே வந்துருவாங்கன்னு ஒரு பார்வை. இப்போ இன்னொரு புதுசாக என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இல்லை விஜயோட பாமக போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. பாமக இதில் எப்படி யோசிக்குதா புரிஞ்சுக்கிறது? பாமக அதிமுக ஆப்ஷன் தொடர்பாட்டும் டேங்கிபிளாக எதுவும் நடக்கலை. ஏன்னா டாக்டர் ஐயா என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுக பாமக கூட்டணி 2024 மெட்டீரியலைஸ் ஆனது காரணம் ஜெயலலிதாவுக்கு வீகத்தை எடப்பாடி பழனிசாமி எடுத்ததாட்டு கருதுறாரு. ஜெயலலிதா 1999ஆம் ஆண்டு ஐயா மூப்பனாரை கூட்டணியில் சேர்த்திருந்தா அந்த அணி வந்து 30 சீட்டு வரை ஜெயித்திருக்கும். ஆனால் மூப்பனாரை அவங்க கூட்டணியில் சேர்க்காததுக்கு இவர் மக்களவையில் நின்று தோத்த இவர் 8-10% ஓட்டை எடுத்துக்கிட்டு தான் முதல்வர்னு சட்டமன்றத்துக்கு வருவாங்க. நம்ம டேர்ம்ஸ்க்கு வருவாங்க கணக்கு, நம்ம டேர்ம்ஸ்க்கு தட் இஸ் மெயின், நம்ம டேர்ம்ஸ்க்கு வருவாங்கங்கிறது கணக்கு போட்டார். அது நடந்தது. அதே மாதிரி விஜயகாந்தும் ஜெயலலிதா அம்மையாரும் கூட்டணி சேர்ந்துருவாங்களோட அச்சம் 2009ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இருந்து முதல்வருக்கு இருந்தது. அதனால தான் பாமகவே அவர் ஜெட்டிசன் பண்ணி விட்டாரு. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் என்ன கணக்கு போட்டாங்கன்னா, விஜயகாந்த் வந்து மக்களவை தேர்தலில் நின்று தோத்து தொடர் தோல்வியில் வேற வழி இல்லாம சட்டமன்ற தேர்தலில் தன் பக்கம் வந்து சரணடையட்டுங்கிற எண்ண ஓட்டத்தில் அவங்க செயல்பட்டாங்க. அதே எண்ண ஓட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு மிக குறைஞ்ச சீட்டுகளையும் அது ஜெயிக்காத சீட்டுகளையும் சிவி சண்முகம் மூலமா ஆஃபர் பண்ணி டாக்டர் ராமதாஸை இரிட்டேட் பண்ணி அவர் செயல்பட்டது காரணம் என்னன்னா, மக்களவை தேர்தலில் தோத்து திரும்ப சட்டமன்ற தேர்தலுக்கு தனக்கிட்ட ஒரு தன்னோட டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை ராமதாஸ் எடுத்துட்டு வரட்டுங்கிறது தான். ஜெயலலிதாவுக்கு 99 மூப்பனாருக்கு எதிரான வீகத்தையும் 2009 விஜயகாந்துக்கு எதிரான வீகத்தையும் தான் எடப்பாடி பழனிசாமி செய்தார். 24 செய்தார். இதுல என்னன்னா, ஜெயலலிதா சக்சஸ்ஃபுல்லா
42% ஓட்டு வந்துட்டாங்க 99ல. 37% ஓட்டு கலைஞருக்கும் அவங்களுக்கு 5% ஓட்டு தான் வித்தியாசம். இங்க ஸ்டாலின் வந்து சட்டமன்ற தேர்தலில் 45% வாக்கு எடுப்பாருங்கிற லெவலில் அவரை முன்னிறுத்தி ஒரு 47% வாக்கை எடுத்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி 20% இருக்கிறாரு. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல எடப்பாடி பழனிசாமி நம்ம கிட்ட வரட்டு, நம்ம டைம்ஸுக்கு அவர் வரட்டு, அவர் ஒன்றும் 99 ஜெயலலிதா மாதிரியோ 2009 ஜெயலலிதா மாதிரியோ கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இல்ல. சோ அந்த செல்வாக்குல பாதியில தான் இருக்கிறாரு. நம்மள்ட்ட வரட்டும், அவர் நம்மகிட்ட வரட்டும். நம்ம ஏன் அவர்கிட்ட போனோம்? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நம்ம எம்பி ஜெயித்திடக்கூடாதுன்னு ஒரு அரசியல் பண்ணவர் தான். இப்போ அவர் சிஎம் கேண்டிடேட்டா வரணும். அதுக்கு ஏன் நம்ம வலிஞ்சு போய் அவர்கிட்ட போனோம்? அவருக்கு வந்து ஓட் டிரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி சேலம் தர்மபுரி 4 சீட்டை தவிர இல்லைன்னு தான் 2021 நம்ம விஷயத்துல ப்ரூவ் ஆயிருக்குது. ஓஹோ, அப்ப நீங்க சொல்றது வந்து இப்ப 24ல ஒரு வியூகம் எடப்பாடி அவர்கள் வகுக்கிறார். பாமகவை பாஜகவோடு அனுப்பி பலவீனப்படுத்தி 26ல நம்ம டேர்ம்ஸ்க்கு கொண்டு வரணும்னு. பட் அந்த வியூகம் சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல வரீங்க? வியூகம் சரி, ஆனா திரும்பவும் ராமதாஸ் அவர்கள் தானே ஏன் டேர்ம்ஸ்க்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லுங்க. எஸ், ஜெயலலிதாவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, பலமா இருந்தாங்க. இப்பவும் எடப்பாடி 19.4க்கு போகாம ஒரு 29.4 எடுத்திருப்பாருன்னா ராமதாஸ் போயிருப்பாரு. அப்ப எடப்பாடியை நம்பி வெற்றிக்கு கேரண்டி இல்ல. வெற்றிக்கு கேரண்டி இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஏன் வழி அனுக்கணும்? அதே வேளையில பாஜக எடப்பாடியை சேர்த்துக்கிட்டாங்கன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து இந்திய அளவில் மேக்சிமைஸ் ஆன்டிமோடின்னு சொல்றாங்க. அப்ப மினிமைஸ் ஆன்டிமோடின்னு சுமார் 20% வாக்குள்ள ஒருத்தர் மோடிக்கு அணிக்கு வர்றது அவங்களுக்கு லாபங்கிற அடிப்படையில் அவங்க செய்யறாங்களே தவிர எடப்பாடியை வச்சு சீட்டு வந்துடணும்னு அண்ணாமலையும் கருதல்ல, தமிழிசையும் கருதல்ல. அவங்க மனச்சாட்சிக்கே தெரியும் இது. ஓகே, இப்ப ராமதாஸ் வந்து காத்திருக்கிறார், நம்ம டேர்ம்ஸுக்கு ஏடிஎம்கே வரும் அப்ப பேசிக்கலாம் அப்படின்றதுதான் அவரோட கணக்கா. கண்டிப்பா வில் பவர் உள்ள தலைவர் வில் பவரோட காத்திருக்கல. ஆனா வந்து பேர வலிமை அப்படின்றது வந்து நீங்க ஒரு ஆப்ஷனை காமிக்கணும். நான் இந்த அணிக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னா அதிமுக கை தானே ஓங்கி இருக்கும். எந்த ஆப்ஷனும் இல்லைங்கிறது மன வலிமை தொடர்பான ஒரு விஷயம்தான். தம்பி ஸ்டாலின் பேசுறாரு, 2 மாசம் முன்ன என்ன பேசினா நம்ம பார்த்தோம். ஆனா அதை ராமதாஸ் பேசின தவறுன்னு அன்னைக்கே கண்டிச்சேன். ஜாதியை சொல்லி ஒருத்தரை திட்டுறது ஒரு பெரிய தலைவருக்கு அழகு இல்லைன்னு வெளிப்படையா நான் கண்டிச்சேன். மற்றவங்க அதை பேச தயங்குறாங்க. இப்போ தம்பி ஸ்டாலின் அவர் சொல்றாருன்னு சொன்னா அவர் எதிர்பார்க்காத ஒரு டிஎம்கே ஆப்ஷன் நமக்கு வராதான்னு. ஸ்டாலின் திருமாவளவன் வெற்றி வீரர், அவரை வச்சே போகலான்னு தான் ஸ்டாலின் நினைக்கிறாரு. பட் ராமதாஸ் மனசுல ஒரு ஸ்டாலின் ஆப்ஷன் நமக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறாரு. சோ இந்த இதுல எடப்பாடி என்ன முடிவெடுக்கிறாருங்கிறது தான் டாக்டர் ராமதாஸுக்கு எதிர்பார்ப்பு. யோசிக்கணும்னு இதை இன்னொன்னும் சொல்றாங்கல்ல, ஒருவேளை விஜய், இப்ப நீங்க சொன்ன மாதிரி கொள்கை எதிரின்னு பாஜக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை விஜய் இருந்து விஜய் தாவேகா பாமக அப்படி ஒரு கூட்டணி உருவானால் வட மாவட்டத்துல கிட்டத்தட்ட அவங்க பெருசா ஜெயிக்கவே வாய்ப்பு இருக்குன்னுலாம் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்களே, நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கல. என்னோட அனுமானம் சிஆர் பாஸ்கரன் போன்ற அந்த கட்சியோட மூத்த தலைவர்கள் அதை முயற்சி பண்றதாட்டு தகவல்கள் தெளிவா வருது. அவங்களோட முயற்சி என்னன்னா ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்ததாட்டும் தகவல்கள் வருது. அவங்களோட நோக்கம் என்னன்னா வட தமிழகம்ங்கிறது 98ல இருந்து பாமக ஆன்டி பிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள் பிஎம்கே, பறையர் வன்னியர் போலரைசேஷன். அந்த போலரைசேஷன் தான் விக்கிரவாண்டியிலே நடந்திருக்குது. அப்போ பாமகவுக்கு ஒரு 50-60 தொகுதியில 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அப்ப விக்கிரவாண்டி மாறிப்பட்ட தன்மை கொண்ட ஒரு 60 தொகுதியில எடப்பாடியே ரிஸ்க் எடுத்தா 3வது பேருமோன்னு ஒதுங்கிட்டாரு. அப்ப அப்படிப்பட்ட தன்மை கொண்ட தொகுதிகளில் விஜயும் பாமகவும் சேர்ந்தால் அங்க திமுக அணிக்கு போட்டியாட்டு 60 தொகுதிகளில் இவங்க தான் இருப்பாங்க. எடப்பாடி தரப்பு 3வது பேருங்கிற கருத்து தான் இருக்குது. ஏன்னா எடப்பாடி தரப்புல இருக்கக்கூடிய பாஜகவுக்கு வட தமிழகத்தில் செல்வாக்கு கிடையாது. மேற்க செல்வாக்கு இருக்கு, தெற்க செல்வாக்கு இருக்கு, சிட்டில செல்வாக்கு இருக்கு. வட தமிழகத்தில் பாஜக வந்து ஒரு மைனஸ் ஆட்டே பார்க்கப்படுது. ராமதாஸ் வெளிப்படையா அதை சொல்லலனாலும் கூட அது மத்திய ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கனால வட தமிழகத்தில் மைனஸ்ன்னு சொல்லலாம் கூட அந்த எண்ண ஓட்டத்தில் தான் ராமதாசும் சி.வி. சண்முகமும் மற்ற தலைவர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா இங்க உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் அந்த ஐயநாதன் சகோதரர் சொல்ற மாதிரி அந்த திராவிட கருத்தியல் வாக்குகள் வட தமிழகத்தில் பெருசா இருக்குது. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்கும்போது விஜய் பாமக சேர்ந்தா பாமக பலமான ஒரு 60 தொகுதிகளில் அதிமுக அணியை 3வது தள்ள முடியும்னு சிஆர் பாஸ்கரன் போன்ற பாமக ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாங்க. ஆனா அந்த இப்போ நடந்த அந்த சித்திரை நாள் திருவிழா, அந்த விழா மாநாடு நடந்தது இல்ல, அதுல
திரு அன்புமணி அவர்கள் சொல்வது வந்து நீங்கள் நடிகர்கள் பின்னாலாம் போகாதீங்க, உணர்வோடு இருங்க அப்படின்னு. முன்பு விஜயகாந்த் அவர்களுக்கும் இதே மாதிரி தான் பாமக தரப்பிலிருந்து எதிர்வினை வந்தது. இப்போ அன்புமணி அவர்கள் ஏன் அப்படி பேசணும்? விஜயை குறி வச்சா பேசுறாரா? அவரோட கணக்கு என்ன அப்போது? சீமானையும் குறி வச்சு தான் அவர் பேசினாரு, விஜயும் குறி வச்சு தான் பேசினாரு. அடுக்குமொழிங்கிறது சீமானையும், இது வந்து விஜயும் குறி வச்சு தான் பேசினாரு. ஆவேசமா பேசுவாங்க அப்படின்லாம். நான் இதுல என்ன கணக்குல பாக்குறோம்னா, விஜய் பாமக தொடர்பாட்டு டேங்கிபிளா எதுவும் இல்லை. அரசல் பிரசாத் சில தகவல்கள் ஒரு நிர்வாகி பேசிட்டு இருக்கிறாரு, விஜய்க்கு ஆடிட்டர்கிட்ட பேசுறாரு, அட்வொகேட்ட பேசிட்டு இருக்காருங்கிற தகவல்கள் தான் கிடைக்குது நான் சொல்றேன். சரி. ஆனா டாக்டர் வந்து வெளிப்படையாவே சீமான ப்ரொஜெக்ட் பண்ணக்கு தயாரா இருக்கிறார். ஒரு சில இண்டிகேஷன்ஸ். பட் சீமான் பொறுத்தளவில் அந்த காஸ்ட் மேட்ரிக்ஸுக்குள்ள அவர் போக விரும்பல. அவர் வந்து 214 தனிச்சுன்னு தெளிவாக அடிச்சுட்டு போயிட்டார். அவர் தான முடிவை எல்லாரும் அதில் ஏமாந்துட்டாங்க. எல்லாரும் சீமான் விஷயத்தில் தவறளிச்சிட்டாங்க. சீமான் கணக்குங்கிறது உங்கள் கணக்குக்கெல்லாம் நான் நிற்க மாட்டேன், நான் துணிச்சலா மத்திய அரசியும் மாநில அரசியும் எதிர்க்கக்கூடிய துணிச்சலும் வீரமும் எனக்கு இருக்குன்னு அவர் போயிட்டார். பலமுறை இதை தான் வலியுறுத்தி சொல்லிட்டே வந்தீங்க. அவர் தனிச்சு தான் நிற்பாரு, தனிச்சு தான் அவர் போட்டி போடுவார் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ அது வந்து தனிச்சுன்னு அவர் முடிவு எடுத்துட்டாரு. திமுக இன்டாக்டா இருக்குது, மற்றவங்க தான் முடிவெடுக்க முடியாம இருக்காங்க. இதுல விஜய் பாமகங்கிறது ரூல்ட் அவுட் அல்ல, ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி வந்து விஜய அன்புமணிக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சாரு, அன்புமணி விஜய்க்கு திரும்ப வாழ்த்து தெரிவிச்சாரு, இவர் பன்னீர் தெளிச்சாரு, அவர் சந்தனம் பூசினாரு. அந்த விஷயங்களும் அன்புமணி விஜய் ரேஞ்சுக்குள்ள நடந்த விஷயம்தான். ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணியை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு 5.5% வாக்கு கொண்டு வந்தது ஒரு சாதனை ஓட்டு தான். ஜெயிக்க வைக்க முடியல இவரால, இந்த இதை கொண்டு வந்தது நல்ல ஓட்டு தான். அவர் இன்னைக்கு விஜய் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா 2 வருஷத்துக்கு இடையில ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் டேர்ம்ஸ் என்ன, அந்த மாடாலிட்டிஸ் என்னங்கிறதான் பிரச்சனை. பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் இப்போ ஓபிஎஸ் அவர்களை பலருமே சொன்னது வந்து அவர் பாஜகவிலேயே சேர்ந்துருவாருன்ற விமர்சனம்லாம் முன் வச்சாங்க. இன்னொரு புறம் அதிமுக வந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய போது ஓபிஎஸ்ஸை தான் காரணம் காமிச்சாங்க. இவர் வந்து ஓவராக வந்து சமரசத்துக்கு உட்படுறாரு, இவர் பாஜகவோடு ரொம்ப நெருங்கி போகிறாரு, நாங்கள் தான் எதிர்த்து நின்னோம்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இணக்கமாக பேசப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ட்வீட், அந்த யுத்தம் தொடர்பான ட்வீட்டில் பிரதமர் பெயரை பயன்படுத்தலை. 2வது எனக்கு வருத்தம், அமித்ஷா கூப்பிடாதது வருத்தம்ன்றார். 3வது இந்த கூட்டணி தொடர்பாகலாம் நாங்கள் என் தொண்டர்களோடெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இது எப்படி ஓபிஎஸ்ஸின் மன ஓட்டம் என்னவா இருக்கு? Nobody is taken for granted in politics. OPS is not taken for granted in politics. மோடிக்காக முழு சப்போர்ட்டையும் கொடுத்தது ஓபிஎஸ் தான். இன்னும் சொல்ல போனா அவர் வந்து கட்சி தலைவர் மட்டும் எனக்கு போதும், ஆட்சி எடப்பாடிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லியிருப்பாருன்னா கட்சி தலைவரா ஆட்சியிலையும் அவருக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும். கட்சி தலைவரா இன்னைக்கும் ஒற்றை தலைமையாக அவர் இருந்திருப்பாரு. அதிமுக வந்து அவர் தான் அதிமுகங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு இருந்திருக்கும். முதலமைச்சர் பதவி இழந்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அதை மோடியின் விருப்பத்திற்கு ஏற்ப வெளிப்படையாக உடைச்சு சொல்லணும்னா சசிகலா அம்மையாரை பொலிட்டிக்ஸில் மார்ஜினலைஸ் பண்ண வேண்டும் என்ற மோடியின் விருப்பத்துக்கு ஏற்ப, இதை நான் இந்த அளவுக்கு உடைச்சி முன்னாடி பேசினதில்லை, 100க்கு 100 இதுதான் உண்மை. ஓபிஎஸ் வந்து அந்த இடத்துக்குள்ள மோடிக்கு விருப்பத்தை நிறைவேற்றி இரட்டை தலைமைன்னு போனார். இந்த இரட்டை தலைமைன்னு போனதில் எடப்பாடி வந்து சரியான நேரம் பார்த்து ஒற்றை தலைமையாகி ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தே நகர்த்திட்டார். அப்போ மோடியோட விருப்பத்திற்கு இணங்க எடுத்த முடிவால் ஓபிஎஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு மோடி இதுவரை எந்த காம்பன்சேஷனும் பண்ணி கொடுக்கல. அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ்ஸை பொறுத்தளவில் அவர் வந்து மோடி பேரை சொல்லாமல் இந்திய அரசாங்கம்னு சொல்றது நியாயமான ஒன்றா தான் நான் பார்க்குறேன். ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. அதில் இன்னொன்று, என்டிஏ அலைன்ஸ் உருவான போது அமித்ஷா சொன்னார் நாங்கள் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம்னு சொல்லி, இது ஒரு வெற்றி கூட்டணியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வைத்தியலிங்கம் அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள்லாம் ஒன்று சேராமல் இந்த அணியால் ஜெயிக்க முடியாது அப்படின்னா, என்டிஏக்குள்ளே இருக்கிற ஒரு கட்சி இப்படி சொல்கிறது அவங்களுக்கு பின்னடைவு இல்லை? இல்லை, யாரும் இலவசத்துக்கு அரசியல் பண்ணலை, யாரும் யாரையும் ஆளாக்குறதுக்கு அரசியல் பண்ணலை, எல்லாரும் அவங்களுக்காக தான் அரசியல் பண்ணுறாங்க. அரசியல் விமர்சகர்னு சொல்லக்கூடியவங்க 4 பேர் சுய வெறுப்புக்காக ஒரு அரசியல்வாதிக்கு எண்ண ஓட்டத்தை புரியாமல் 4 பேர் பேசுவாங்க. அவங்களுக்கு அவங்கவுங்க எதிர்காலம் முக்கியம்ன்றீங்களா? கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு அவங்க எதிர்காலம் முக்கியம். வைத்தியலிங்கம் கிரவுண்ட் லெவல் ஆர்கனைசர், ஒரு பெரிய ஆர்கனைசர் தஞ்சாவூர் மண்டலத்தில். அப்போ அவர் இதை சொல்றாருன்னா ஓபிஎஸ் இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். இன்னொன்று, அவங்களுக்கு ஒரு காயம் இருக்கோ, நம்ம வந்து அதிமுகவில் இணையாம ஒரு என்டிஏ அலைன்ஸ்குள்ள இருந்து இபிஎஸ் அவர்களை முதல்வரா முன்னிறுத்துவது தங்களுக்கு ஏதோ பின்னடைவு மாதிரி அவங்க மனத்தாங்களா யோசிக்கிறாங்களா? அப்படி அதற்குள்ள
கேரண்டி அவங்களுக்கு செய்யப்பட்டா யாரும் முடிவெடுப்பாங்க. ஓகே, சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்துருவாங்க போயிருவாங்க, அரசியல் இல்லாம போயிருவாங்கன்னு சொன்னா அது எடப்பாடி வீழ்த்தினாதான் நம்ம அரசியல் நிற்க முடியும்னு ஓபிஎஸ் நினைச்சாருன்னா அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் சாது மரண்டால்ங்கிற லெவல்ல ஓபிஎஸ்க்கும் விஜய் ஆப்ஷன். அது ஒரு பத்திரிகையெல்லாம் செய்தி வந்தது, ஓபிஎஸ் விஜயோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறதா அப்படின்றதெல்லாம் நிறைய இந்த மாதிரி செய்தி வந்துகிட்டே இருக்கேன். தாவ கூட இவங்க பேசுறாங்க. இது வந்து எங்க அண்ணன் ரஜினிகாந்துக்கு இந்த இது இருந்தது, அது டேங்கி பிளாட்டே இருந்தது. இது பாஜக ரஜினிக்கு ஆதரவா பேசுனது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சு. அதாவது இப்ப விஜய் பாஜக வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க, சபார்டினேட்டா எடப்பாடிக்கு பின்னாடி கொண்டு நிறுத்ததுக்கு பேசுறாங்க. எங்க அண்ணன் ரஜினிகாந்த சிஎம்ஆ சொல்றதுக்கு பாஜக அத்தனை பேரும் பேசினாங்க. அதே மாதிரி அங்க கமலஹாசனே நானும் என் நண்பரும் சேர்ந்தாருன்னு பேசினாப்புல, தினகரன் அதுக்கு தயாரா இருந்தாப்புல, திருமாவளவன் அதுக்கு தயாரா இருந்தாப்புல. இப்படி பலம் நிரூபிச்ச பலரும் வந்து தங்களோட செயல்கள் மூலமா ரஜினியை பெரிய ஆளுன்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்தாப்புல. விஜய்க்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனா டாங்கிபிளா இன்னைக்கு பலம் நிரூபிக்காத முஸ்தபா பாய் மட்டும்தான் விஜயை ஏத்துக்கிறாரு, வேற யாரும். ஒருவேளை நீங்க இது எல்லாமே யூக கணக்கு தான். தாவேகாவோடு பாமக ஓபிஎஸ் இப்படி ஒரு அணி வந்துருச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான அணியா மாறிடும்ல, அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்ல. நிச்சயமா நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். எடப்பாடி கூட சேர்ந்தாலும் ஜெயிக்காது. அப்போ விஜய் கூட நம்ம டேம்ஸுக்கு நம்ம கட்சி பலத்தை 6%, 7% ஆக்கக்கூடிய அளவுக்கு மல்டி கார்னர் கண்டெஸ்ட் கொண்டு வந்தா நமக்கு எடப்பாடி கூட போய் டைரக்ட் ஃபைட்ல ஸ்டாலின் தோக்கடிச்சிடுவார். ஷெட்யூல் காஸ்ட், கிறிஸ்தவ முஸ்லிம்ஸ், உடையார், அகமுடையார், யாதவர், கள்ளர், முத்தரையர், கிராமணி, இப்படி எல்லா காஸ்டையும் இடைநிலை ஜாதிகள்லாம் நமக்கு எதிராக திருப்பி ஸ்டாலின் தோக்கடிச்சிருவாரு. அப்போ மல்டி கார்னர் கண்டெஸ்டா உருவாக்குறதுக்கு விஜயோட ஒரு பிம்பம் பயன்படுத்தணும்னா அந்த ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கலாம், எடுக்கலாம், ஏன் ஓபிஎஸ்ஏ எடுக்கலாம். அண்ணன் ரஜினிகாந்துக்கு சொன்ன அந்த இது தொடர்பாட்டு டாங்கிஃபுல்லா அரசியல் சக்திகள் அண்ணன் ரஜினிகாந்தை ஏத்துக்கிட்டாங்க. விஜய யாரும் இதுவரை ஏத்துக்கல. ஆனா பேச்சுவார்த்தை நடப்பதா சொல்லப்படுது. ஏத்துக்க மாட்டாங்கன்னு நம்ம எதையும் அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ண முடியாது. இப்ப நிறைவா இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப கடுமையா இபிஎஸ் அவர்களை எதிர்த்தாங்க. அதுக்கு பிறகு சொன்னது வந்து இபிஎஸ் அவர்கள் வேணா என்டிஏ அலைன்ஸுக்கு வாங்க அப்படின்ற முதல் ஆப்ஷன்லாம் கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்து எங்களுக்குள்ள ஒரு பங்காளி சண்டை தான், எங்களுக்கு எதிரி திமுக தான், ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரியும் ஒரு பேட்டி பார்க்கிறப்ப இருந்தது இபிஎஸோட. இப்போ மீண்டும் வந்து அவர் தனியாக ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுறார். அதை இபிஎஸ் விரும்புவாரா என்னன்னுலாம் தெரியல, இன்னும் எதுவுமே முடிவாகலை. டிடிவி தினகரன் இப்போ என்ன நினைக்கிறார், அவரோட என்ன ஓட்டம் என்னவா இருக்கு, திரும்பவும் கொஞ்சம் இபிஎஸோட டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரா? திமுக எதிர்ப்புன்னு யாரும் அரசியலில் தியாகம் பண்ணதுக்கு தயாரா இல்லை. எங்களுக்குன்னு ஒரு ஸ்டாச்சர் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அதுக்கு என்ன கேரண்டி? அது கேரண்டி பண்ணுனா நாங்கள் இருக்கிறோம், அல்லது எங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடைச்சதுன்னா அந்த ஆப்ஷனுக்கும் போக தயாரா இருக்குங்கிறது தான் எல்லாரோட முடிவாக இருக்க முடியும். அரசியல்ல இலவசமா யாரும் தியாகம் பண்ணக்கு தயார் இல்லை. திமுக எதிர்ப்பு, ஸ்டாலின் எதிர்ப்பெல்லாம் வந்து ஒரு மாய்மால வார்த்தை தான். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு கிடையாதுன்னு பிளேயராக இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், ஏன் ரொம்ப நல்லா தாமோதரதாஸ் நரேந்திர மோடிக்கு தெரியும். அதனால தான் ஃபாரின் பிரசிடென்ட் கொடுக்கக்கூடிய வரவேற்பை ஸ்டாலினுக்கு மோடி கொடுத்தாரு. கலைஞர் வீட்டுல வந்து கலைஞர் துணைவியார் ராஜாத்தி அம்மையார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாரு. இன்னைக்கு டிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவை டெலிகேஷன்ல போடுறாரு. ராஜ்நாத் சிங்கை அனுப்பி கலைஞர் நினைவிடத்தை திறந்தாருன்னா பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஐபிஏ கையில் வச்சிருக்கிறவருக்கே தெரியுது கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைன்னு. அப்போ அது ராமதாஸுக்கு தெரியாதா, பிரேமலதா அம்மையாருக்கு தெரியாதா, தினகரனுக்கு தெரியாதா? சும்மா வாய் வார்த்தைக்காக திமுக தான் எதிரின்னு எல்லாரும் வந்து ஒரு பஜன கோஷம் உதட்டுல இருந்து அந்த வார்த்தையை பேசுவாங்க. அதில் நமக்கு லாபம் வராதுன்னு தெரிஞ்சதும் தினகரன் விழிச்சுக்கிட்டார். ஆக்சுவலாக இப்போ இந்த கருத்தை வந்து நீங்கள் தான் முன்பிருந்தே சொல்லிட்டே இருப்பீங்க. 1-to-1 கான்டெஸ்ட்ல தான் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை வீழ்த்த முடியும்னு நீங்கள் தான் முன்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ அப்படி ஒரு ஃபார்முலாவுக்கு தான் எல்லாரும் நகர்றாங்க. நீங்கள் ஏன் இந்த இடத்தில் வந்து இது நான் சொன்ன ஃபார்முலா, எல்லாரும் ஒன்று சேருங்க, 1-to-1 தான் திரு ஸ்டாலினை வீழ்த்த முடியுன்ற இடத்துக்கு 26ல் நீங்கள் ஏன் நகராமல் இருக்கிறீங்க? இல்லை, 1-to-1ங்கிறது இது முடிஞ்சு போச்சு. சீமான் வந்து திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாஜக 4 பேரும் சேர்ந்து அடிச்சா பெரிய ஹீரோயிசம் கிடைக்கும். ஹீரோயிசத்துக்கு தான் அங்கே ஓட்டு, ஹீரோவுக்கு தான் ஓட்டு, காம்ப்ரமைஸ் பண்றவனுக்கு ஓட்டு இல்லைங்கிறத அவர் தெளிவாகவே சொல்றாரு. ஸோ அப்போ 1-to-1ன்றது இல்லை. சீமான் தனியா போன பிறகு 1-to-1ங்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? ஒருவேளை 29 1-to-1 29 மோடி தலைமையில வரலாம். அப்போ சிஎம்
கிளைம் என்று வந்து யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய விஷயம் வராது. இப்போ விஜயே சிஎம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா மாட்டாராங்கிறதுல அவர் நடவடிக்கைகள் காம்ப்ரமைஸ் மாதிரி தெரியுது. முடிவு வரும்போது தான் அதை சொல்ல முடியும். சீமான் காம்ப்ரமைஸ் இல்லை. அவரு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத, ஈர்ப்பு சக்தி அற்ற, தன் நிலைப்பாட்டை மாற்றின எடப்பாடியை 1% 7% மைனஸ் பண்ண மாதிரி பலமா மைனஸ் பண்ண முடியும்னு 100க்கு 100 சீமான் நம்புறாரு. அவர் நம்பிக்கைக்கு அவர் ஆதாரமா எடுக்கிறது விக்கிரவாண்டி களத்தை விட்டு எடப்பாடி விலகி நின்றதும், ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு எடப்பாடி விலகி நின்றதும், களத்துக்குள்ள நின்ன தனக்கு அது பெரிய ஒரு பூஸ்டர் கொடுக்கும்னு சீமான் நம்புறாரு. பாத்தீங்கன்னா இப்ப இபிஎஸ் அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்தெல்லாம் ரொம்ப வானளவ புகழ்ந்து தானே போட்டிருக்கிறார். பெரிய சாதனைகள் செஞ்சிருக்கிறீங்களா? கண்டிப்பா மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து போட்டிருக்கிறாரு. அதையும் தாண்டி அவர் டாக்டர் ராமதாஸுக்கும் அதே மாதிரி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. காரணம், பிஜேபி சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மைனஸ் சீமான் கருதுறாரு. புல்வாமாவில் இந்தியா ஃபுல்லா வெற்றி பெற்ற பிஜேபி தமிழ்நாட்டில் மிக மோசமா வாக்குகள் பரிமாற்றமின்றி தோல்வி அடைஞ்சது. அதே பிஜேபி கூட்டணி வந்து எடப்பாடிக்கு பெரிய மைனஸா இருக்கும். அவருக்கு லீடர்ஷிப் இமேஜ் அடிபடும். பிஜேபியை கடுமையா எதிர்த்து எடப்பாடியை புகழ்ந்தா எடப்பாடி மீது பற்றுதல் கொண்ட அந்த வாக்காளர்கள் தனக்கு வாக்களிப்பார்கள் சீமான் நம்புறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் சீமானுக்குங்கிறத நான் சொன்னேன். அதை தன்னோட கோயம்புத்தூர் மாநாட்டில் மிக தெளிவா சீமான் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. நான் தலைவர்களோட நடவடிக்கைகளை பார்த்து அதை சுமல் பண்ணி என்ன பேசுறாங்கன்னு பார்த்து என் கருத்தை சொல்றேன். என் விருப்ப வெறுப்பு தள்ளி வச்சுக்கிட்டு தலைவர்களோட நகர்வுகளை பார்த்து என் கருத்தை சொல்றேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 2026ன்றது நிறைய சுவாரஸ்யமான தேர்தல் களமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நகர்வுகளையும் நம்ம கவனிச்சு அது பற்றி எல்லாம் தொடர்ந்து உரையாடலாம். உங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.